ஓகே, நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள் எல்லாத்துக்கும் தெரியும் தானே? கவனிக்கிறீங்களா? சரி, பரவாயில்ல. சரி சரி, அப்ப எத்தனை முறை விழுறாரு? 3 முறை. அதாவது தனக்கு மயக்கம் வர்ற மாதிரி முடியாத நிலையில அவர் விழுகிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்லி இருக்கிறேன். அடுத்தது, அவர் சரீரத்துல மொத்த காயங்கள் எத்தனை? கிட்டத்தட்ட எத்தனை காயம்? 5480 காயங்கள். இதுதான் நானும் எழுதியிருக்கேன். அப்புறம் தண்ணி இல்லாம இருந்தது எத்தனை மணி நேரம்? 17 மணி நேரம். அது எழுதிருக்கியாமா? சரி, 17 மணி நேரம் தண்ணியே இல்லாம இருந்தது எத்தனை மணி நேரம்? கவனிக்கிறீங்களா? 17 மணி நேரம். அப்புறம் அவருடைய சரீரத்துல ஆழமா பதிந்ததான காயங்கள் 150. எத்தனை காயம்? 150 காயங்கள். அதுக்கு பிறகு தலையில சூடப்பட்ட முள்ளு 17 முள்ளு. எத்தனை முள்ளு? 17 முள்ளு. அதன் பிறகு அவருடைய சரீரத்திலிருந்து வெளியேறப்பட்ட உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட ரத்தம் 6.5 லிட்டர். எத்தனை லிட்டர்? 6.5 லிட்டர் ரத்தம் அவர் சிந்தி இருக்கிறார். அவ்வளவுதான். ஒரு மனுஷனுக்கு எத்தனை லிட்டர் இருக்கும்? 6 லிட்டர். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய வந்ததால 6.5 சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. வேத பண்டிதர்கள் சரியா அவங்க குறிப்பிட்டு எழுதியிருப்பாங்க. அப்ப 6 லிட்டர் ரத்தம் அவங்களுடைய சரீரத்திலிருந்து வந்திருக்கிறது. அப்புறம் சிறுவிலே அறையப்பட கொண்டு போகப்பட்டதான போர் சேவகர்கள் 350 பேர். எத்தனை பேருங்க எழுதியிருக்கா? 350. ஆனா குதிரை வீரர்கள் எத்தனை பேர்னா 50 பேர். குதிரை வீரர்கள் எத்தனை பேரு? 50 பேர். அதன் பிறகு சிலுவையினுடைய எடை 150 கிலோ. நம்ம எத்தனை கிலோ தூக்குவோம்? 100 கிலோ தூக்குவோமா? 100 கிலோ தூக்குறதே கஷ்டம், 50 கிலோ தூக்குறதே கஷ்டம். ஆனா அவர் தூக்கிட்டு போன சிலுவனுடைய எடை எவ்வளவு? 150 கிலோ. எவ்வளவு இருக்கும்? அதுவும் காயப்பட்டு உடம்புல ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு சும்மா கொஞ்சோண்டு ரத்தம் வந்தாவே ரத்தம் போறாம போயிடுச்சுன்னு நமக்கு ஒரு பலனை போயிடும். ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவர் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நிலையிலும் 150 கிலோ வெயிட். அந்த சிலுவையினுடைய எடை எவ்வளவு? 150 கிலோ வெயிட் சிலுவையை தூக்கிட்டு போறாரு. அதனுடைய நீளம் 15 அடி. அதனுடைய நீளம் எவ்வளவு? 15 அடி. அகலம் 8 அடி. அகலம் எத்தனை அடி? 8 அடி. அவருடைய சரீரத்திலே அடிக்கப்பட்ட ஆணியினுடைய நீளம் 8 அங்குலமும் அப்புறம் 3/4 அங்குலமும். அது எவ்வளவு? நீளம் 8, 3.25. சரி, 3.25 அங்குலம். அதுக்கு கணக்கு எவ்வளவு? 3.25 அங்குலம் அந்த அந்த ஆணியினுடைய அளவு. அப்புறம் அவருடைய உயரம் 5 அடி 11 அங்குலம். எவ்வளவு அவருடைய உயரம்? 5 அடி. அநேகமா என் உயரம் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, என் உயரம் தான் இருப்பார். எனக்கு எவ்வளவுதான் வரும்னு நான் நினைக்கிறேன். அதன் பிறகு கடைசியா அவருடைய வெயிட் எவ்வளவு அப்படின்னா 85 கிலோ. எத்தனை கிலோ அவரு? நானும் இன்னைக்கு 85 கிலோ தான் இருக்கிறேன். எத்தனை கிலோ இருக்கிறேன்? அப்ப என்னுடைய சரீரம் தான். அல்லேலூயா, என்னுடைய வெயிட், என்னுடைய ஹைட்டு அவ்வளவுதான். அவர் சிவப்பா இருந்திருப்பாரு, அழகா இருந்திருப்பாரு. நான் கருப்பா இருக்கிறேன், அழகில்லாத இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் அவர் பட்டதான பிரயாசங்கள், பாடுகள், சிலுவையில அனுபவித்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 3 முறை தடுமாறி விளையாடுறாரு. எத்தனை முறை? சிலுவை தூக்கிட்டு போகும்போது எத்தனை முறை விளையாடுறாரு? 3 முறை. 17 மணி நேரம் தண்ணியே இல்லை. நம்மளால இப்போ 1 மணி நேரம் தண்ணி இல்லாத இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்காக சொல்லுங்க? உங்களுக்காகவும் எனக்காகவும். அவருக்கு ஒரு லாபமும் இதெல்லாம் இல்ல. ஆனா நம்ம இதெல்லாம் என்னைக்கு நினைவு கூறுகிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். காயங்கள் 5480 காயம். ஆழமான காயங்கள் 150. தலையில் 17 முள்ளு, 6.5 லிட்டர் ரத்தம். அப்புறம் கொண்டு போகப்படும் போது அவரை சிலுவையில அந்த அறையை கொண்டு போகப்படும் போது 350 சேவகர்களும் 50 குதிரை வீரர்களும். சிலுவையினுடைய எடை 150 கிலோ. நீளம் 15 அடி, அகலம் 8 அடி. ஆணியின் நீளம் ஆணியினுடைய நீளம் 8 அங்குலம். 8.25 அங்குலம் சொன்ன 8 அங்குலம். 8 அங்குலமா அகலமா? 8 அங்குலம். அப்ப 3/4 அங்குலம் என்னது? 3.25 இன்ச்சு. அச்சா ரைட். அது இன்ச்சு, அங்குலம் இல்ல, இன்ச்சு. சரி, அதன் பிறகு
அவருடைய உயரம் வந்து 5 அடி 11 அங்குலம். அவருடைய எடை 85 கிலோ. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்காக அவர் தியாகம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனபடினாலே இவ்வளவு தியாகத்தை பண்ணின தேவனுக்காக நீங்களும் நானும் என்ன தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாசித்ததான வேத பகுதிகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்காக நம்ம எதை செய்திருக்கிறோம், இல்ல செய்ய போகிறோம், அல்லது செய்து கொண்டிருக்கிறோம், இதை நம்ம சிந்திக்கிறதுக்காக தான் இந்த குட் ஃப்ரைடே நாள். அல்லேலூயா.